நேத்திக்கு போட்ட மினி விளாக்ல இந்த சட்னி எப்படி பண்ணணும்ட்டு நான் ரெசிபி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இந்த சட்னிக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, புளி, காஞ்ச மிளகா, தனியா, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்துக்குங்க. இந்த சட்னி வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செய்யுங்க, செம்ம டேஸ்டியா இருக்கும். கடாயில 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு கடலைப்பருப்பு, தனியா, மிளகா இது எல்லாமே நல்லா வறுத்துக்குங்க. அதுக்கப்புறமா புளி, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் வறுத்துருங்க. இந்த கொத்தமல்லியை வந்து லாஸ்டா வறுத்தா போதும், அதிகமா வந்து நம்ம ஃப்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த ஃபிளேவர் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ரெகுலரா கார சட்னி, தேங்காய் சட்னி தானே செய்யறோம்னு சொல்லிட்டு ஒரு நாள் டிஃப்ரெண்டா இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தேன். எங்க ஹஸ்பண்ட் வந்து இதை சாப்பிட்டுட்டு இந்த சட்னி வந்து எங்க ஆச்சி அரைக்கிற மாதிரியே இருக்கு, அவங்க வந்து அம்மியில் அரைப்பாங்க, அந்த ஃபிளேவர் வந்து இதுல அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிக்கிறதுனால நான் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நான் வந்து அம்மியில் அரைக்கல ஃப்ரெண்ட்ஸ், மிக்சியில தான் அரைச்சேன். இது லாஸ்டா வந்து 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்க தாளிச்சிங்கன்னா செம டேஸ்டியா இருக்கும் இந்த சட்னி. இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு நல்லா பெர்ஃபெக்ட் காம்பினேஷனா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.